ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் vlog. இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா கம்பு சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ் வந்து வெங்காயம் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை எதுக்காகனா நம்ம வந்து சப்பாத்தி மாவு வந்து திரட்டும் போது அந்த விரிசல் இல்லாமல் ஈவனாக வந்து வரும். உங்களுக்கு அப்படி கோதுமை மாவு வேண்டாம், கம்பு மாவு மட்டும் வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு வந்து இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பு மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நான் எந்த கப்பில் வந்து கம்பு மாவு எடுத்துருக்கனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி நான் சூடு பண்ணிக்கணும். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம நெய் சேர்க்கறதுனால நல்ல மாவு சாஃப்டாக வந்து வரும். அப்படி நெய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு வாட்டி. கம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். இப்போ உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா கம்புலாம் நம்ம அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். நல்ல குளிர்ச்சியானது இது. அதே போல் இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் அடிக்கடிக்கு ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷு வந்துட்டு கம்பு தோசை, கம்பு அடை, இந்த மாதிரி கம்பில் வந்து சப்பாத்தி அது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது வந்து வெயிட் லாஸும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ப்ரோட்டீனும் இதில் வந்து இருக்குது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே நீங்கள் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு ஏற்ற வந்துட்டு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணணும். வெங்காயம் மசாலா வந்து ரெடி பண்ண போகிறேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்துட்டு சப்பாத்திக்கு வந்து திரட்டி வச்சிடலாம். மசாலா செய்யறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு நான் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் நல்லா பொரிஞ்சிச்சிங்க. இப்போ வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பை வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கி வச்சுக்கிறேன். வந்து நான் ஒரு 5 வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து வெங்காயம் ரொம்ப வந்து வதங்கக்கூடாது. ஒரு லைட் பிங்கிஷாக வந்ததுக்கப்புறம் போதும். பூண்டு பேஸ்ட் வந்து 1/4 ஸ்பூன் கம்மியாகவே வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நான் 1 எடுத்துருக்கேன். அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து வதக்க வேண்டாம், சும்மா லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வந்து டார்க்காக வதக்க வேண்டாம், சும்மா ஒரு லைட் பிங்கிஷாக வதக்கினா போதும். அதை நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் வந்து சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தண்ணி நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நார்மல் வாட்டர் சேர்த்துக்காதீங்க, தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கொஞ்சம் வேகட்டும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நாங்கள் கடல மாவு எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து கடல மாவு, தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த லம்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, வெங்காய மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிட்டு இறக்கிட வேண்டியதுதான். இது வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வச்சு செய்வோம். இது வந்து டோட்டலாக வந்து உருளைக்கிழங்கு எதுவுமே இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி வச்சுட்டு
வெங்காயம் அதிகமாக நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம இது பேசிக்கலாக வெங்காயம் வச்சு செய்கிறது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு சப்பாத்தி ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு உருண்டை பண்ணிவிட்டு சப்பாத்தி நம்ம தேய்க்கலாம். இது வந்து நம்ம இந்த கம்பு சப்பாத்தி வந்து நார்மல் கோதுமை சப்பாத்தி மாதிரி அவ்வளோ ஈஸியாக ரப்பர் மாதிரிலாம் வராது. நமக்கு ரொம்ப பொறுமையாக தான் வந்துட்டு தேய்க்கணும். மாவு கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துகிட்டு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது அது, நம்ம தேய்க்கும் போது வந்துட்டு அது பிரிய வந்துட்டு சான்சஸ் இருக்குது. ரொம்ப பொறுமையாக எடுத்து இது பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்பாத்தி வந்துட்டு தரட்டியாச்சு. நான் திரும்ப சொல்கிறேன், ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக மேலோட்டமாக தட்டினீங்கன்னா தான் நல்லா அந்த விரிசல் விடாமல் வரும். ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து உதிரி மாவு வந்து நிறையா நீங்கள் மேலே ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து தரட்டும் போது உதிரி மாவு கொஞ்சம் மேலே தூவி விட்டு தட்டினா தான் விரிசல் விடாமல் நல்லா அழகாக வந்து வரும். இப்போ வந்து தவாவும் வந்து காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சப்பாத்தி நம்ம சுட்டுடலாம். தவா ஹீட் ஆகிடுச்சிங்க. நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு சும்மா லைட்டாக இதிலே வந்து அழுத்தி கொடுங்க. ஏன்னா வந்து அந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே அழுத்தி விட்டுருங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து கம்மியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்துட்டு இது பண்ணுங்கள், ரெடி பண்ணுங்கள். இது வேகட்டும் ஒரு சைடு. சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, கம்பு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததும் அதே மாதிரி தவாவில் போட்டு காட்டுறேன். இப்போ சுகர் இருக்கவங்க இல்லைன்னா டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக ஃபுட்டு வந்து எடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து போர் அடிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து கேழ்வரகு, ஒரு நாளைக்கு கம்பு, சோளம், அந்த மாதிரி மாற்றி ஏதாச்சும் தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு சாப்பிடும்போது நமக்கும் வந்து ஒரு ஃபுல்ஃபில் வந்து கிடைக்கிது, ஒரே மாதிரியாக வந்து நம்ம ஃபுட்டு எடுத்துக்காமல். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த சப்பாத்திக்கு அவங்களுக்கு விருப்பமான வந்து ஒரு சைட் டிஷ்ஷோடு வந்து வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க கண்டே பிடிக்க முடியாது. இது வந்து கம்பில் தான் வந்து செஞ்சுருக்கோம், கம்பு மாவில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. இப்போது இந்த சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ் வந்து வெங்காய மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம வந்து வேறு எதுவுமே சேர்க்கல, கொஞ்சோண்டு நெய் சேர்த்துருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்ததுனால நல்லா மாவு சாஃப்டாக வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நானே உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம நார்மல் கோதுமை மாவு வந்து செய்கிறத விட இது நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கு. இப்போ நார்மலாக பசங்க 2, 3 சாப்பிட்றத விட கண்டிப்பாக வந்து 1 எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்குங்க. உண்மையிலே நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் செய்கிறேன். கம்பில் வந்து அடை செஞ்சுருக்கேன், களி செஞ்சுருக்கேன், ஆனால் சப்பாத்தி வந்து எனக்கும் இதான் ஃபஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டில் நான் உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.